நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. வடிவேலு ஃபீலிங் மாதிரி பாக்குற இடம்லாம் கண்ணி வெடி வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. என்ன பேர் கேட்டாலும் இன்ஜுரின்றாங்க, ஒன்றும் புரியல. ஆக்சுவலி ஆகாஷ்தீப் கிராயின் இன்ஜுரி நாட் அவைலபிள், ஹர்ஷ்தீப் சிங் வெப் கட் ஆயிடுச்சு, அதனால அவர் நாட் அவைலபிள். சரி, நிதிஷ்குமார் ரெட்டினா அவர் ஊருக்கே திருப்பி அனுப்ப போறோம், அது அவ்வளவு மோசமா ஒரு நீ இன்ஜுரி, முட்டியில காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்படின்ற போது என்னையாது எதை எடுப்பது எதை விடுப்பது தெரியவில்லையே மண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம டென்ஷன்ல உட்காந்துருக்காங்க கேப்டன் அண்ட் கோச். பாப்பம்பட்டி அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. ஊர் மானத்தை காப்பாற்ற ஓகே, ஏற்கனவே சவால் இருந்திருக்கு. 2-2-1 அப்படின்ற மாதிரி ஒரு டவுன், இங்கிலாந்து லீடிங்ல இருக்காங்க, நம்ம டவுன்ல இருக்கோம். அப்படின்ற போது இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கிய அமைச்சரே அப்படின்ற மாதிரி கட்டத்துல இந்த இன்ஜூரிஸ் மிகப்பெரிய சவாலா இருக்கு ஃபார் டீம் இந்தியா. ஒரு காலத்துல இந்தியாவோட ட்ரெண்டிங் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்டப்பாயே பாகுபலி முதுகுல குத்துனாரு அப்படின்றது நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியா இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் கேள்வி என்னவா இருந்திருக்கு, இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ்ல அடுத்த மேட்ச் பும்ரா ஆடுறாரா, அடுத்த மேட்ச் பும்ரா ஆடுறாரா, எங்க போனாலும் இதான் கேள்வியா இருக்கு. அப்படின்ற போது எந்த அளவுக்கு வைரலா இருக்குன்னா, அது இங்கிலாந்துல கூட பும்ராவே கண்ணாடிக்கு எதிர நின்று அடுத்த மேட்ச் பும்ரா ஆடுறாரா அவரே கேட்டுக்கிறாரு. அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த வைரல் கேள்வி. அப்ப மீண்டும் பாத்தீங்கன்னா அதே கேள்விதான், அடுத்த மேட்ச் பும்ரா ஆடுறாரா. சரி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் நம்ம வென்யூக்கு வருவேன். ஓல்ட் ட்ராஃபர்ட் மான்செஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அந்த விக்கெட்னா, நார்மலா பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ண ஒரு கிரவுண்டா இருந்திருக்கு. ஆனால் என்னன்னு நல்லா தானே போயிட்டு இருக்கு, திடீர்னு என்ன ஆனா அவனான்னு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு சகோ. கடந்த 2 வருஷமா அந்த விக்கெட் கொஞ்சம் பிளாட் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் எக்கச்சக்க கிரிக்கெட் ஆடி இருக்காங்க அப்படின்றதுனால எங்களால விக்கெட்டை ஃப்ரெஷ்ஷா வைக்க முடியல அப்படின்னு அவங்களுக்கு கிரவுண்ட்ஸ்மேன் பிளஸ் இங்கிலாந்துக்கு ஆடிய முன்னாள் வீரர்கள் அவங்கலாம் ஃபீல் பண்ற ஒரு விஷயம். ஓல்ட் ட்ராஃபர்ட் வந்து அந்த செகண்ட் மேட்ச் எட்ஜ்பஸ்டன்ல இந்தியா வின் பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல விக்கெட்டா இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இவங்கலாம் வந்து புர்டா ஊகுவாங்க, புர்டா ஊக மாட்டாங்க. நம்ம கட்சியில அந்த என்ன விக்கெட்டை பார்க்க போறோன்றது அங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. பட் ஆனா ஒரு விஷயம் என்ன, ஸ்டாட்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கடந்த 2 வருஷமா எக்கச்சக்க கிரிக்கெட் ஆடி இருக்காங்க ஓல்ட் ட்ராஃபர்ட்ல. அப்படின்ற பொழுது அந்த அளவுக்கு பேஸ் அண்ட் பவுன்ஸ் இந்த விக்கெட்ல இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சரி, நம்ம இந்தியா இங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒன்னும் சாதகமான விஷயம் எதுவும் பண்ணல. 9 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காங்க. அப்படின்ற போது ஒரு 4 மேட்ச் உத வாங்கியிருக்காங்க, 5 மேட்ச் டிரா பண்ணிருக்காங்க. அந்த 5 டிராவானா சாதனையா நம்ம எடுத்துக்கலாமே தவிர 2014 இதான் கடைசியா நம்ம ஆடின டெஸ்ட் மேட்ச் அங்க மரணம் தான் வாங்கிருக்கோம். அப்படின்ற போது டெஃபினட்டா இங்கிலாந்துக்கு இங்க ஒரு அட்வான்டேஜ் வென்யூ வைஸ் கண்டிப்பா இருக்கு. அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதன் காரணமாக பேசஸ் கொஞ்சம் அவங்க ஜாலியா இருப்பாங்க. அப்பப்ப அந்த மழை சாரல் அடிச்சுட்டு போனீங்கன்னா விக்கெட்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். எங்களுக்கும் எப்பா அந்த ஹீட் ஹியூமிடிட்டி எல்லாம் இல்லாம இருக்கும்னு. இப்ப கடைசி மேட்ச் நம்ம எங்க பார்த்தோம், லார்ட்ஸ்ல எவ்வளவு இருந்தது பாத்தீங்கன்னா, வெயில் 30 டிகிரி வரைக்கும் போச்சு வெயில். அப்படின்ற போது இங்க வந்து மான்செஸ்டர்ல என்ன மாதிரி வெதர் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 டிகிரில இருந்து 19 டிகிரி. அப்பா நம்ம ஊர்ல 13 டிகிரி எல்லாம் வந்து குளிர் அப்படியே தாங்க. ஐயோ என்னப்பா எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு டிகிரி. அப்படின்ற போது அது இங்கிலாந்துக்கு ஆல்ரெடி இந்த வெதர் கண்டிஷன்ஸ் ஒரு சாதகமா இருக்கு. சோ ஒரு 10 டிகிரி வித்தியாசம். 30 டிகிரி எங்க இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே வர்ஸ்ட் கேஸ் 20 டிகிரின்னு இங்க வச்சுக்கோங்களேன். அப்படின்ற போது இந்த 10 டிகிரி வித்தியாசம் டெஃபினட்டா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பெருசா பெருமிச்சு விட்டுக்கலாம், லாங் ஸ்பின்ஸ் போடலாம். அண்ட் டெஃபினட்டா விக்கெட்ல அந்த ஒரு ஓவர்காஸ்ட் கண்டிஷன்ஸ் வந்து மழை எல்லாம் பெய்யாம இருந்தா பந்து சும்மா சீகா சார் சொல்ற மாதிரி ஜிங்கு சக்கு அப்படின்னு போகும் கண்டிப்பா. இந்த வென்யூல டெஃபினட்டா இனிஷியலா பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டே டாஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்கும். அப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பின்னர்ஸ்க்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த 4th டே 5th டே ஓல்ட் ட்ராஃபர்ட்ல நல்லா பண்ணிருக்காங்க ஸ்பின்னர்ஸ். அப்படின்ற பொழுது நீங்க இது எப்படின்னா, விக்கெட் கிராஸ் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது, அது பார்க்கணும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் விக்கெட் எப்படி இருக்குன்றது சொல்றது. பட் ஓவர் காஸ்ட் கண்டிஷன் மழைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது பொழுது, அண்ட் வெதரும் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா 20 டிகிரி தான் இருக்கு. அப்படி கொஞ்சம் வந்து நீங்க லார்ஜுக்கு கம்பேர் பண்ணும்போது கூலரா இருக்கு. அப்படின்ற போது இனிஷியல் ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய வேலை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அதன் காரணமாக இப்ப ஃபர்ஸ்ட் டே இந்த டாஸ் எப்படியாவது ஜெயிக்கணும் 2 கேப்டன்ஸும் வேண்டிட்டு இருப்பாங்க. மேட்ச் ஸ்டார்ட். ஏன்னா ரொம்ப ரொம்ப சீரியஸ்ல ரொம்ப முக்கியமான டாஸா இருக்கும் இது. சுப்மன் கில் எப்படியாவது டாஸ் வின் பண்ணி இந்தியா போலிங் போடணும் அப்படின்றத அவர் விரும்புவார் கண்டிப்பா. சோ அகைன் அது டாஸ் நம்ம கையில இருக்கா, பட் கொஞ்சம் லக் இருந்தா நல்ல விஷயமா இருக்கும். இந்த டாஸ் விஷயத்துல 2 கேப்டன்ஸுமே அதுதான் ஹோப் பண்ணுவாங்க.
அடுத்த பிரச்சனை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ்லாம் இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்ற போது என்ன மாதிரி ஒரு 11க்கு போக போகிறாங்க அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேள்வி வந்துடலாமே, பும்ரா ஆட போறாரா? எனக்கு தெரிஞ்சு பும்ரா ஆட வைப்பாங்க. ஏன்னா 2 விஷயம் இருக்கு, மழைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் ஜாஸ்தியா, அந்த மழை ஒரு ஈரத்தன்மை விக்கெட்ல இருந்ததுன்னா அந்த ஸ்பெல் வந்து பும்ரா மாதிரி ஒரு பவுலர் போட்டாருன்னா டக்குன்னு மேட்சையே மாற்றக்கூடிய ஒரு ஸ்பெல்லா மாறலாம். செகண்ட், வெரி ஹாட்டா இருக்காது. நீங்க லார்ட்ஸ் அளவுக்கு ரொம்ப வேர்க்க இருக்கு, அப்படியே ரொம்ப முதுக வளைச்சு அப்படியே அந்த விக்கெட்லயும் ஒன்றும் இல்லாம அந்த மாதிரி ஒரு லாங் ஸ்பெல்ஸோ கஷ்டப்பட்டு போலிங் போட வேண்டிய ஒரு விஷயம் இங்க மேன்செஸ்டர் இருக்குமா பும்ராக்குன்னு தெரியாது. அப்படின்றதுனால பும்ராவை ஆட சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இன்ஜுரிஸ், இந்த மேட்ச் நீங்க வின் பண்ணி ஆகணும் பும்ரா அப்படின்றதுனால இந்த மேட்ச் ஆடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் பும்ரா என்ன டிசைட் பண்றாரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அவரோட பாடி ஃபைனா இருந்தா பும்ரா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வெதர் கண்டிஷன்ஸ்ல ஆடுவார்னு எனக்கு தோணுது. ஓகே, பும்ரா ஆடுவார்னு வச்சுப்போம். அப்போ போலிங் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அன்சுல் கம்போஜ் உள்ள எடுத்துன்னு வந்திருக்காங்க. அன்சுல் கம்போஜ் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா மேட்சஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணாருங்க அவரு. ஆனா அவரை டாக்ஸில ஏத்தி ஊருக்கு அனுப்பிச்சுட்டு, டாக்ஸினா டாக்ஸில சகோ சும்மா ஒரு பேச்சு சொல்றான், அவரை ஊருக்கு அனுப்பிச்சுட்டு ஹர்ஷித் ராணா தான் எங்களுக்கு போகணும்னு அடம் பிடிச்சி வச்சிருந்தாங்க. இன்னும் ஹர்ஷித் ராணா அப்படி கெத்தா சுத்தி இருந்தாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு எங்களுக்கு ஹர்ஷித் ராணா உனக்கும் ஒரு டாக்ஸி புக் பண்ணிருக்காங்க ஊருக்கு கிளம்புன்னு அவரையும் அனுப்பிச்சிட்டாங்க. நீ ஊருக்கு கிளம்பு, நீ ஊருக்கு கிளம்பு அப்படின்ற பொழுது இப்ப ஆனா திருப்பி வந்தது முதல் டாக்ஸி அன்சுல் கம்போஜ் வந்திருக்காரு. உடனே அவரு இதைத்தான் நாங்க முதல்லயே சொன்னோம், அன்சுல் கம்போஜ் தான் நீங்க அப்பவே எடுத்துருக்கணும் அப்படின்ற போது கரெக்ட் அப்படின்னு சொல்லி திருப்பி எடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப அன்சுல் கம்போஜ் வந்திருக்காங்க அப்படின்ற போது இந்த போலிங் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பும்ரா, சிராஜ், அன்சுல் கம்போஜ் இதுதான் அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் காம்பினேஷனா இருக்கும். பிளஸ் ஜடேஜா பிளஸ் வாஷிங்டன் சுந்தர் 5 போலர்ஸ் கேரண்டியா கன்ஃபார்ம்னு சொல்லலாமா? எஸ் சகோ, இதுதான் 5 போலர்ஸா இருப்பாங்க 4th டெஸ்ட் மேட்ச்ல. இப்போ பேட்டிங் வரலாம். பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா ஓபனர்ஸ் கன்ஃபார்ம்டு 5 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓபனர்ஸ் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், நல்ல அட்டகாசமான ஜெய்ஸ்வால், இந்த 2 அட்டகாசமான ஓபனர்ஸ் வந்துருவாங்க. 7 ஆயிடுச்சு. இப்போ அந்த நம்பர் 3 கருண் நாயர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாருங்க. இவர் நல்லா ஆடுற மாதிரியும் இருக்கு, இல்லப்பா இது போதாதுன்ற மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நீங்க அந்த 7 வருஷம் 8 வருஷம்லாம் ஃபைட் பண்ணி வந்திருக்காருக்கு. 6 இன்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க, மறந்துடாதீங்க சகோ. 6 இன்னிங்ஸ்ல ஒரு 50 கூட அவர் ரெஜிஸ்டர் பண்ணல. பட் ப்ராப்ளம் என்னன்னா அந்த 30-40 கிட்ட வராரு அவுட் ஆறாரு, 30-40 கிட்ட வராரு நல்லா அவுட் ஆறாரு. இது நான் ரொம்ப ஹார்ஷாவும் சொல்ல மாட்டேன். கருண் நாயர் ஃபைட் பண்றாரு இதெல்லாம். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப தேவை அவருக்கு நம்பர்ஸ். இந்த நீங்க 50 பால் ஆடினீங்க 30 ரன் அடிச்சிங்க அப்படின்றத வச்சு அடுத்த சீரீஸ்லாம் கொடுக்கவே போறது கிடையாது கருண் நாயருக்கு. அவர் அந்த பெரிய ஸ்கோர் அடிக்கலன்னா இதுதான் அவரோட கடைசி சீரீஸ்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப என்ன பண்றாரு, இந்த மதில் மேல் பூனை மாதிரி வச்சிருக்காரு கில்லையும் கம்பீரையும். என்னப்பா நல்லா ஆடுற மாதிரியும் இருக்கு, ஆடாத மாதிரியும் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல வச்சிருக்காரு கருண் நாயர். பட் என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பாத்தீங்கன்னா சகோ, அந்த 300க்கு அப்புறம் 10 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு கருண் நாயர் டெஸ்ட் மேட்ச்ல. 10 இன்னிங்ஸ்ல ஒரு 50 கூட பதிவு செய்யப்படவில்லை. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இப்ப 300 எங்க இருக்கு? நான் கேக்குறது அது பக்கத்துல கூட வேணாம், இந்த 50 எங்க இருக்கு பாருங்க. இந்த 50 கூட அவர் டச் பண்ணல. 300 அடிச்ச பிளேயர் ஒரு 50 கூட அடுத்த 10 இன்னிங்ஸ்ல அடிக்கல அப்படின்ற போது அது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. எகைன் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அந்த சாய் சுதர்ஷன் வர வேண்டிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா நான் ஏன் சாய் சுதர்ஷன் அப்படின்னு ஃபீல் பண்றேன்னா, அந்த பையனுக்கு அந்த பவுண்டரிஸ் எடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக் வச்சிருக்கான். அப்கோர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு 30 ரன் ஒரு பொட்டன்ஷியலை காமிச்சா அப்படின்ற போது ஐபிஎல்ல சாய் சுதர்ஷன் ஒரு பலம். இது தப்பான ஒரு கம்பேரிசனா உங்களுக்கு தோணலாம், அது வேற ஃபார்மேட்னே அப்படின்னு நீங்க சொல்லலாம். இருந்தாலும் ஐபிஎல் மாதிரி ஒரு T20 ஃபார்மேட்லேயே சாய் சுதர்ஷன் கிளிக் ஆனதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா அந்த பவுண்டரிஸ் எடுக்கக்கூடிய ஒரு நேக் அந்த பேட்டிங்ல இருக்கு அப்படின்ற போது போன டெஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா அப்படியே அவங்களே ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பெரிய பூட்டு எடுத்து போட்டு அப்படி உட்காந்துட்டாங்க. ஐயோ வெளில பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்ற மாதிரி. அந்த ஷெல்குள்ள போகும்போது 2-3 பேட்டர்ஸ் அந்த பவுண்டரி அடிக்கக்கூடிய பேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அட்வான்டேஜா இருந்திருக்கும். அங்கதான் ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட் அதை பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் அந்த மேட்ச்ல அடிக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் ஆகி இந்தியா அந்த மேட்சை இழந்தாங்க. பட் இது இட்ஸ் கோயிங் டு பீ an interesting call. கருண் நாயர் நான் மீண்டும் ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹார்ஷ், பட் அவர் ஸ்லிப்பு கேட்ச் பிடிக்கிறாரு தலைவா. நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, உங்களுக்கு நம்பர் 3 பேட்ஸ்மேன் வந்து 11ல ஆடுறதுக்கு காரணம் அவர் ஸ்லிப்ல கேட்ச் பிடிக்கிறாரு இருக்கக்கூடாது. ஸ்லிப்லையும் கேட்ச் பிடிக்கிறாருன்றதான் ரீசனா இருக்கணுமே தவிர ஸ்லிப்ல கேட்ச் பிடிக்கிறான்னு சொல்லக்கூடாது. பட் எனிவே என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சாய் சுதர்ஷன் வந்தா நல்ல விஷயமா இருக்கும். இல்ல கருண் நாயர் இதுதான் கடைசி மேட்ச், நீங்க 30-40 செல்லாத தம்பின்னு சொல்லி உள்ள அனுப்ப போறாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்பர் 4 ஆப்வியஸ்லி சுப்மன் கில். இப்ப ரிஷப் பண்ட்
இஸ் இ ஃபிட் டு பேட் ஆர் நாட். அவரால் கீப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டவுட்னு நினைக்கிறேன். ஏன்னா கீப்பிங்கிறது நீங்கள் டெஸ்ட் மேட்ச்சில் 90 ஓவர்ன்ற போது எத்தனை பந்துகள் வந்து மீண்டும் மீண்டும் உங்கள் விரலில் படுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்றதுனால இல்லைப்பா நான் பேட்டிங் மட்டும் ஆடுறேன், எங்கேயாவது என்ன ஃபீல்டிங் நிற்க வைன்னு ரிஷப் பண்ட் சொல்கிறதுக்கு ஒரு பலமான வாய்ப்பு இருக்குது. அப்படி சொன்னால் டீம் மேனேஜ்மெண்ட் உடனே எடுத்துப்பாங்க, தலைவா நீங்கள் பேட்டிங் மட்டும் ஆடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு செக்கில் மாட்டிப்பாங்க இந்தியா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஷப் பண்ட் ஒரு பேட்டரா மட்டும் ஆடினீங்கன்னா த்ருவ் ஜுரேல் கீப்பரா வந்துருவாரு. த்ருவ் ஜுரேலும் அவர் நல்ல பேட்ஸ்மேன், அவர் உள்ள கீப்பரா வந்துருவார். அப்படின்ற போது நம்மளுக்கு இது வரைக்கும் இருந்த அந்த 4th சீமர் ஆப்ஷன், முதல்ல ஒரு ஷர்துல் தாக்கூர் வச்சாங்க, அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வச்சாங்க. அப்படின்ற போது அந்த ஆப்ஷன் அப்படியே போயிடும். உங்களுக்கு மேக்சிமம் 5 bowlers தான் அவங்களால ஆட முடியும், அதுல 3 சீமர்ஸ் தான் ஆட முடியும். அப்படின்ற போது அந்த 4th சீமருக்கான ஒரு ஆப்ஷன் கான். இந்த இடத்துல சகோ நீங்க என்ன நினைக்கலாம்னா, ஏன் கேஎல் ராகுல் கீப்பிங் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ பேட் தாட். பட் டெஸ்ட் மேட்ச்ல விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு அவர் மீண்டும் வந்து ஓப்பனிங் ஆடணும்னா அது வேற லெவல் ஸ்ட்ரகிளுங்க. அதுவும் கேஎல் ராகுல் இப்போ ஒரு பில்லர் மாதிரி பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. அப்படின்ற பொழுது அந்த சான்ஸை நான் ஒரு கேப்டனா இல்ல கோச்சா எடுப்பனான்னு கேட்டீங்கன்னா நான் பண்ண மாட்டேன். ஸோ டீமும் அதை பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க கேஎல் ராகுல் அவர் பேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அதை அவர் செய்யறதுக்கான எனர்ஜியில நம்ம கையே வைக்கக்கூடாது. அன்பார்ச்சுனேட்லி மீண்டும் குல்தீப் யாதவ் மிஸ் செய்யக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. இந்த அவர் பேட்டிங் ஆட மாட்டாரு, அதனால இந்த ஓவர்காஸ்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, யாரால பேட்டிங்கும் ஆட முடியும் அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தரம் போன மேட்ச் அற்புதமா பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினால் மீண்டும் ஜட்டு வாஷிங்டன் காம்போக்கு போவாங்க. 3வது ஸ்பின்னர் இந்த ஓவர்காஸ்ட் கண்டிஷன்ஸ் மழையெல்லாம் பெய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற போது மிஸ் அவுட் பண்ணுவார் குல்தீப் யாதவ். என்னை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் டெஃபினட்டா பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாங்க. அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல கண்டிப்பா நான் பேசுறேன். பட் இந்த மேட்சுக்கு இந்தியா இப்படிதான் யோசிப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. ஸோ என்ன பண்றாங்கிறது பார்க்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ், ஓவர்காஸ்ட், பால் ஏதாவது ஸ்விங் ஆச்சுன்னா அந்த 4th சீமர் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப இப்ப 11 என்னன்றதை பாருங்களேன். கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால், 3 கருண் நாயர் ஆர் சாய் சுதர்ஷன், 4 சுப்மன் கில், 5 ரிஷப் பண்ட், 6 த்ருவ் ஜுரேல், 7 ஜடேஜா, 8 வாஷிங்டன் சுந்தர், 9, 10, 11 நீங்க பாத்தீங்கன்னா பும்ரா, சிராஜ், அன்சுல் கம்போஸ் அப்படின்றது தான் 11ஆ இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அன்லஸ் திருப்பி வேற ஏதாவது ஒரு இன்ஜுரி ரிஷப் ஆடல, வேற யாராவது ஆடலாமா, இல்ல ஷர்துல் தாக்கூர் உள்ள எடுத்துன்னு வந்து உட்கார வைக்கலாமா அப்படின்லாம் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா இங்கிலாந்துக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. ஏன்னா இந்தியா வந்து தொடர்ந்து ஒரு இன்னும் அந்த பர்ஃபெக்ட் 11 டீகோட் பண்ணல இந்தியா அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. பிளஸ் இங்கிலாந்து ஒரு அற்புதமான வெற்றியிலேருந்து உள்ள வராங்க, 2-1 லீடிங்ல வராங்க. அப்படின்ற போது டாஸ் அகைன் வில் பிளே a very crucial role. என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் சகோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க, டக் டிக் டிக் எல்லாத்தையும் பண்ணுங்க. அண்ட் ஹேவ் அ நைஸ் ஈவினிங் ஆர் டே. எப்போ ரிலீஸ் பண்ண போறான்னு தெரியல, ரெண்டுத்துக்கும் சேர்த்து சொல்லிடுறேன். ஹேவ் அ நைஸ் டே, ஹேவ் அ நைஸ் ஈவினிங் சகோ.